எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான பட் ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய பொட்டுக்கடலை பேடா அதுதான் பார்க்க போறோம். இதை கிட்டத்தட்ட இது செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். பட் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி தாட் ஆஃப் த டே. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்த முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியும், முடியாது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியவே முடியாது. நம்மளோட எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ எப்போவுமே பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப சிம்பிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் நிறைய பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவை பாலில் தான் பிசைஞ்சு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு பால் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நான் கலந்து வச்சுருக்கிறேன். இந்த பால் கொஞ்சமாக வெதுன்னு இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக சேர்த்திங்க அப்படின்னா மாவு பிசையும் போது கட்டியாக ஆயிரும். ஸோ கொஞ்சமாக வெதுன்னு இருந்தால் மட்டும் போதும். மஞ்சத்தூள் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் பாலோ அப்படி இல்லைனா வெறும் தண்ணியோ கூட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். பட் தண்ணியும் கொஞ்சமாக வெதுன்னு இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சாச்சு. அடுத்ததான் நம்ம எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துட்டு அது கூடவே ஒரு 2-3 ஏலக்காய் எடுத்துட்டு அதில் உள்ள தோலை மட்டும் நீக்கிட்டு உள்ள இருக்கிற விதையும் இதோட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா பவுடர் ஆகும். ஆனால் இவ்வளோ சுகரையும் நம்ம மொத்தமாக சேர்க்க போகிறது இல்லை. கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப பவுடராக நைஸாக நமக்கு கிடைக்காது. அதனால இந்த அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ அதே ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்த சுகர் பவுடரில் இருந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அந்த மாவோட நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் நெய் அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை நெய்லேயே செய்வாங்க. பாலுக்கு பதிலாக நெய்லேயே பிசைஞ்சு செய்வாங்க. நம்ம இன்றைக்கி அப்படி செய்ய போகிறதில்ல. கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் அப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற பொட்டுக்கடலை மாவு சுகர் எல்லாமே ஒன்றோட ஒன்றா பைண்ட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லா விரவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மஞ்சளும் பாலும் கலந்து வச்சுருக்கோம்ல அந்த பாலை கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். உருண்டை பிடிக்கும் போது நமக்கு ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது மாவு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது உருண்டை பிடிக்கிறதுக்கு தயாராகிருச்சு. பேடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2 கையிலையும் கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பெருவிரலை வச்சு லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். நல்ல கீரல் எதுவும் இல்லாமல் வெடிப்பு விழாமல் சூப்பராக அந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ இன்னொன்று உங்களுக்கு இதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம பால் சேர்த்து இதை விரவும் போது அந்த மாவு பிசையும் போதே அவ்வளோ மனமாக இருக்கும். இதில் மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துருக்கோமே, மஞ்சள் பொடி பச்சை ஸ்மெல் வராதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் வரவே வராது. ஏன் அப்படின்னா இதில் நம்ம நெய் அதிகமாக சேர்த்துருக்கோம். அப்புறமா ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கோம். ஏலக்காவும் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக மஞ்சள் தூள் ஸ்மெல் உங்களுக்கு வராது. இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்புறமா இதை நம்ம வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா 1 வாரம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். பட் ஈரம் மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆனாலும் இது ஒன்றுமே ஆகாது. சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு வேளை கெட்டு போயிடுமோ அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி சேர்த்து செய்யுங்க. கண்டிப்பாக ஒன்றுமே ஆகாது.
இப்போ இதே மாதிரி எல்லா பேடாவும் நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரொம்ப ரொம்ப சிம்பிளான பட் ரொம்பவே டேஸ்டியான பேடா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வந்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்ததான் இதில் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக பாதாம் துருவி அது மேலே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வறுத்த முந்திரியோ அப்படி இல்லைனா சின்ன வறுத்த வேர்க்கடலையோ இல்லை பிஸ்தா இந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப யம்மியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி தீபாவளி ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நம்ம வாழ்கிற லைஃப் ஒரே ஒரு தடவை தான். ஸோ வாழ்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நம் தமிழ்.